தமிழ்நாட்டில் விவசாயிகளின் பயிர்க்கடன்களை கூடுதலாக தள்ளுபடி செய்து விதி 110 கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று விதி 110 கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதற்கு முன்பாக பேசிய அவர், திமுக முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் பெயரை குறிப்பிட்டு அமைச்சர் பேசியதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். பின்னர் விதி 110 கீழ் அறிவிப்பை வெளியிட்ட அவர், தாவேக அரசு ஏற்கனவே அறிவித்த பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகளை சுட்டிக்காட்டினார். அதன் தொடர்ச்சியாக தற்போது கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பெறப்பட்ட பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றார். 1 லட்சம் வரை வாங்கியிருந்தாலும் அதிகபட்சமாக 75,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் கூறினார். 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ரமேஷ், முதலமைச்சர் வரும்போது எதிர்க்கட்சித் தலைவர் எழுந்திருக்க வேண்டும் என்றார். அமைச்சர் ரமேஷின் பேச்சால் அவையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது.